இனிய இல்லத்தரசிகளுக்கு எனது வணக்கம். இன்றைக்கி நான் எக் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் தூள், கறி மசால் தூள், பெப்பர் தூள், ஜீரகத்தூள், டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், கடாயில் ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வணக்க போகிறேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி கலரும் கிடைக்கும். அது கூட நான் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தான் இதுக்கு ஸ்பெஷல், ஸோ நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், கறி மசால் தூள் சேர்த்தியாச்சு. இப்போது சாஸ் வகைகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற சமையல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா கீரையை பற்றி. கீரைகள் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட. இப்போது வேக வைத்த முட்டைகளை 2ஆக கட் பண்ணி சுற்றிலும் அழகாக வச்சு அடுக்குங்க. உடைக்க வேண்டாம். முட்டைகளை உடைக்க வேண்டாம். கீழிருந்து மேலே நல்லா அந்த மசாலாவில் புரட்டிடுங்க. உடைக்கும் போது அந்த மஞ்சள் கருவோட பச்சை வாசனை உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால தான் சொல்கிறேன், உடைக்காதீங்க. அப்படியே நல்லா கீழேருந்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். கொஞ்சம் தேவைப்பட்டால் வினிகரும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கீரையோட பேர் பொன்னாங்கண்ணி கீரை. இதோட நன்மைகளை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால கண் பார்வை நம்மளுக்கு சரியாகும். அப்புறம் உடல் பொன் போல் மின்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ இளமையான தோற்றத்தை எப்போவுமே நம்மளுக்கு அது தரும். மூல நோய்க்கு சரியான மருந்து, உடல் சூட்டை தணிக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். பாருங்கள், இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம வாய் துர்நாற்றம் கூட போயிடும். மூளையோட செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் செய்யுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்தில் ஒரு நாளாவது வீட்டில் சமையுங்க. இதுதான் இன்றைக்கி என்னோட நடுவில் கொஞ்சம் சமையல் குறிப்பு. எக் மஞ்சூரியன் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். நிறைய உபயோகமான சமையல் டிப்ஸ்களையும் சொல்கிறேன். Until then, it's bye from BAFACAMS. புதுவிதமான சமையலில் உங்கள் வீடே மணக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.